கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டும் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிதான தருணத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய், தேவ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு, உம்முடைய பராமரிப்புக்கு எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுப்பாராக. நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சில வேத வசனங்களை தியானித்து பின்பு ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே நம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். 26வது சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து வாசிப்போம். 26வது சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகவே நான் தள்ளாடுவதில்லை. நான் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், ஆகவே நான் தள்ளாடுவது இல்லை. கர்த்தரை நம்பி வாழுகிற மனிதனுடைய வாழ்வை குறித்து சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவ ரீதியாய் அவன் பாடல்களை பாடும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகவே நான் தள்ளாடுவது இல்லை. தடுமாற்றம் என்பதே என்னுடைய வாழ்க்கையிலே வராது. சில சமயங்களிலே எவ்வளவுதான் நாம் முயற்சி எடுத்தாலும் ஒரு தடுமாற்றம் என்பது நம்முடைய வாழ்விலே நுழையக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களிலே எவ்வளவுதான் நமக்குள்ள பல நம்பிக்கைகள் காணப்பட்டாலும், நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை நகர்த்தினாலும் சில சமயங்களிலே ஒரு தடுமாற்றம் நிகழ்வது உண்டு. பரீட்சைக்கு நான் நன்றாக படித்திருக்கிறேன் என்றாலும் பரீட்சை எழுதுகிற சமயத்திலே ஒரு தடுமாற்றம் வரும். ஒரு பயம் நம்மை அறியாமலே நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்கு நான் போகிறேன் அப்படி என்று சொன்னாலே, நான் எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன், இந்த வேலை எனக்கு கிடைக்குமா என்கிற ஒரு சிறிய ஒரு தடுமாற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்வை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் இந்த தடுமாற்றம் என்னுடைய வாழ்க்கையில நிகழாது. அந்த முழுமையான அந்த நம்பிக்கை, அந்த முழுமையான அந்த கான்பிடென்ட்டோடு அவன் சொல்லுகிற காரியம், அறிக்கையிடுகிற காரியங்கள், பாடல்கள் வழியாக அவன் சொல்லுகிற காரியங்களை இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நியாயம் விசாரிக்கிறவராய் அவர் இருக்கிறார். நான் உத்தமத்திலே நடக்கிறவனாய் நான் இருக்கிறேன். நான் உத்தமத்திலே நடக்கிற வாழ்வாய் என்னுடைய வாழ்வு இருக்கிறபடியினால், நான் கர்த்தரை நம்பி வாழுகிற என்னுடைய வாழ்வாய் இருக்கிறபடினால் நான் தள்ளாடுவது இல்லை. எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை பாருங்க. அந்த சிறிதளவும் அவன் அந்த தடுமாற்றம் இல்லாமல் அவன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் இந்த சின்ன சலசலப்பு, இந்த தடுமாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இந்த தடுமாற்றம் நிகழ்கிறது என்று சொன்னால், நாம் அநேக நிலைகளில் அந்த உத்தமத்திலே நிற்பது இல்லை. அதுதான் தாவீது சொல்லுகிறான், நான் உத்தமத்திலே நிற்கிறேன். அந்த உத்தமத்திலே அவன் நிற்கிறபடியினால், அந்த உத்தமத்திலே அவன் வாழுகிறபடியினால், நடக்கிறபடியினால் அவன் வாழ்வு தடுமாற்றம் என்பதே வராத அளவுக்கு அவன் முழு நம்பிக்கை உள்ளவனாய் தன் வாழ்வை நகர்த்த முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசிகளாய் தேவனை பற்றி கொண்டு ஆவிக்குரிய பயணத்தில் நம்ம இணைத்துக் கொண்டவர்களாய் காணப்பட்டாலும் அந்த உத்தமத்திலே நடக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா? இந்த உத்தமத்திலே நடக்காத இருக்கிறபடியினால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வருகிறது.
அந்த சிறிய தடுமாற்றம் கூட இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம், வெற்றி பயணத்தை தொடர செய்யக்கூடிய ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நான் செய்ய வேண்டியது அந்த உத்தமத்திலே நான் நிற்க வேண்டும், நடக்க வேண்டும். அந்த உத்தமத்திலே ஒரு மனிதன் நடக்கிற பட்சத்திலே அவன் வாழ்க்கையிலே தள்ளாட்டம் வராது, தடுமாற்றம் வராது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற வண்ணமாய் அந்த உத்தமத்திலே நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி அந்த தடுமாற்றம் இல்லாத அந்த வெற்றி பயணத்தை நாம் அடையக்கூடியவர்களாய், தொடரக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம். நிச்சயமாய் தேவன் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுப்பார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அழகாய் சொல்லுகிற காரியம், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா சொல்லுகிற காரியங்கள், அந்த உத்தமத்திலே நடக்கிற ஒரு வாழ்வு அவருடைய பார்வைக்கு நலமானது. அந்த உத்தமத்தில் நடக்கிறதுனா என்ன? அவருடைய பார்வையிலே நாம் எப்படி வாழ்கிறோம், இதை பொறுத்துதான் நாம் உத்தமத்தில் நடக்கிறோமா இல்லையா என்பதை சொல்லிவிடலாம். நாம் அனைவரும் சொல்லிவிடலாம், நான் உத்தமத்தில் நடக்கிறேன், நானு ரொம்ப பரிசுத்தமா காத்து கொள்ளுகிறேன். இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் அவருடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன், இதுதான் நாம் நடக்கிற அந்த உத்தமத்தில் நடக்கிற அந்த வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய காரியங்கள். நாம் நம்முடைய பார்வையில நான் செய்யறதெல்லாம் சரி, அவர்களை கேட்டு பாருங்க, இவர்களை கேட்டு பாருங்க, நான் நல்லவன், நான் இப்படிதான் வாழுகிறேன், நான் பரிசுத்தமாய் இருக்கிற பல காரியங்களை நாம் நம்மை முன்னிறுத்தலாம். நமக்கு துணையாக வேறொருவரை அழைக்கலாம், அவருக்கு தெரியும் நான் எப்படி என்று சொல்லி என்று. ஆனால் தேவனுடைய பார்வையில எப்படி என்று சொல்லி நாம நினைப்பது இல்லை, வாழ்வது இல்லை. இதுதான் நம்முடைய உத்தமத்திலே தடுமாற்றம் நிகழ்வதற்கு காரணம். உத்தமத்திலே நிற்க வேண்டும் என்று சொன்னால் எசேக்கியா சொல்லுகிற வண்ணமாய் அவருடைய பார்வையிலே நான் எப்படி இருக்கிறேன். நன்றாக கவனியுங்க. நாம் அனைவரும் சொல்லுகிறோம், நானும் உத்தமத்தில் இருக்கிறேன், நான் கூட கடவுளுக்கு பிரியமா இருக்கிறேன், நான் கூட ஊழியம் செய்கிறேன், நான் கூட பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எசேக்கியா இந்த இடத்துல சொல்லுகிற வண்ணமாய் நான் அவருடைய பார்வையிலே எப்படி இருக்கிறேன், இதுதான் அவசியம். என்னுடைய உத்தமத்திலே நான் நடக்கிறதை பிரதிபலிக்கிறது அதுதான். அந்த உத்தமத்திலே நடக்கிறது எப்படி பிரதிபலிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த தடுமாற்றம் என்பது நிகழாது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது அழகாய் குறிப்பிடுகிறார். என் விசுவாச வாழ்விலே, இந்த வெற்றி பயணத்திலே தடுமாற்றம் என்பதே நிகழாது. எப்பொழுது நாம் உத்தமத்திலே நடந்தால். யார் அந்த உத்தமத்திலே நடக்கிற மனிதர்கள்? எசேக்கியா சொல்லுகிறார், அவருடைய பார்வையிலே நாம் வாழ்கிற வாழ்வை பொறுத்து தான் இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை குறித்து நம்மிடம் இருக்கிற அதிகாரங்களையோ நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரங்களை வைத்தோ இப்படி பல காரியங்களை வைத்து நம்மை குறித்து மேன்மைப்படுத்தி பேசலாம், புகழ்ந்து பேசலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவரிடத்திலே நாம் எப்படி வாழுகிறோம், அவருடைய பார்வையிலே எப்படி இருக்கிறோம், இதுதான் என்னுடைய உத்தமத்தினுடைய பயணத்தை அது வெளிப்படுத்துகிறது. அந்த உத்தமத்தினுடைய பயணம் எப்படி வெளிப்படுகிறது சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் என்பது நிகழாதாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய பார்வையில் தடுமாற்றம் நிகழ்கிறதா? உத்தமத்தில் நடக்கிறோமான்னு சொல்லி பாருங்க. என் வாழ்க்கை உத்தமத்திலே நடைபோடுகிற வாழ்வாய் இருக்கிறதா என்று சொல்லி கவனியுங்க. என் பார்வை தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? என் வாழ்வு தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? என் வாழ்வு தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? கவனியுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தடுமாற்றமே வராதபடி உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணம் அவ்வளவு ஆசீர்வாதமாய், அவ்வளவு ஒரு கான்பிடண்டா, நான் எனக்கு தான் இது நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இருக்கணும் நம்முடைய வாழ்வு. தேவனுடைய பார்வையில வாழுகிற வாழ்வை பொறுத்து தாங்க இருக்குது.
4 பேர் நமக்கு சொல்லுகிறதுனால ஒரு பயனுமே கிடையாது. தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் மிக மிக அவசியமாய் இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். அதே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லுகிற காரியம், அதே 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 3 to 6 வரை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய பார்வையிலே அவன் செம்மையானதை செய்தான். அவனை குறித்து அந்த வேதாகமத்தில் சொல்லுகிற காரியம் என்னென்ன செம்மையானதை செய்தான்? மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்தான். அந்த அதிகாரங்களை நீங்கள் பின்பு வாசித்து பாருங்க. அவன் அந்த வசனங்களில் அவன் சொல்லுகிற காரியங்கள், மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்தான், விக்கிர தோப்புகளை எல்லாம் வெட்டினான். சரி, எல்லாம் சரி. அடுத்தது அவனை குறித்து சொல்லுகிறது, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். மோசேவை கொண்டு வெண்கல சர்பத்தை தேவன் நிறுத்துகிறார், அதை உடைத்து போடுகிறார். ஏனென்று சொன்னால் பிற்காலங்களிலே அதையே வழிபடக்கூடிய நிலைமையிலே தள்ளப்படுகிற ஒரு கூட்டம் உருவாகும் பொழுது அதை உடைத்து போடுகிறார். அதனுடைய நோக்கங்கள் எப்படியாய் செயல்படுகிறது, அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது? ஏதோ மோசே மூலமாய் வந்தது என்று சொல்லி கண்மூடிதனமாய் பயணமாய் இல்லாதபடி அந்த சிலைகளை எல்லாம் அவன் என்ன செய்கிறான்? அவன் மோசே பண்ணின வெண்கல சர்பத்தை உடைத்து போடுகிறான். அவன் உடைத்து போடுகிறான். அதிலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுகிறான். சர்பத்தை உடைக்கிறான தவிர மோசேவை வெறுக்கல, அவன் மூலமாய் வருகிற அந்த கற்பனைகளை கைவிட்டுடல. அப்போ எது என்னுடைய வாழ்க்கையில என் வெற்றி பயணத்துக்கு தேவனுடைய பார்வையில் உத்தமமாய் இருப்பதற்கு எது தடையாயிருந்தாலும் தூக்கி போடுங்க. அது மோசே செய்த வெண்கல சர்பமாக இருந்தாலும் உடைத்து போட்டான் எசேக்கியா. அதுதான் தேவனுடைய பார்வையில் உத்தமமாய் இருப்பதற்கு காரணம். யாரோ ஐயோ அவரு சொல்லிட்டாரு, இவங்க சொல்லிட்டாங்க, ஐயோ இவருதான் அப்படின்னா தூக்கி எரிஞ்சிருங்க, வேண்டாம். யார் எங்க மகிமைப்படுத்துகிற காரியம் வந்துடக்கூடாது. அதுதான் நீங்க தேவனுடைய பார்வையில் உத்தமமாய் வாழ்கிற வாழ்வுக்கு அடையாளம். மோசே செய்தார், வெண்கல சர்பத்தை செய்தார் என்று சொல்லி இவனும் அந்த வெண்கல சர்பத்தை வழிபட துவங்கவில்லை. அவன் உடைத்தெறிகிறான். அதில் தேவன் மகிமைப்படவில்லையா? உடையுங்க, தூக்கி எறிந்து விடுங்க. அல்ல தேவ சித்தம் நிறைவேறலையா? அது எவ்வளவு பெரிய ஆளா எந்த காரியமா இருந்தாலும் அதனால என்ன நன்மை பயர்க்கிறதா? தூக்கி எறியுங்க. அதேதான் எசேக்கியா செய்கிற காரியம். மோசே செய்த வெண்கல சர்பம் அது. மோசேவை எல்லாரும் பின்பற்றி கொண்டு போகிறார்கள், ஆனால் அவன் அப்படி போகவில்லை. அதனால் வருகிற ஆவிக்குரிய பயணம், அதனால் தேவனுடைய பார்வையிலே என்னுடைய பயணம் எப்படி இருக்கிறது, அந்த உத்தமமாய் வாழ்கிற வாழ்வு எப்படி இருக்கிறது. அதற்காக அவன் மோசேக்கு விரோதி, மோசேவுடைய வெண்கல சர்பத்தை உடைத்து விட்டான், இவன் வேறு பாதையில் நடத்துகிறான் அப்படி என்று சொல்லி இந்த காலத்தில் இருக்கிற ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நாம கதைகளை கட்டி இருப்போம். கதைகளை கட்டி ஒருவருடைய பயணத்திற்கு தடையாய் நாமே இருந்திருப்போம். தேவனுடைய பார்வையில என்ன, அதனுடைய ஆழங்கள் என்ன, அதனுடைய சத்தியங்களே, எதற்காக இது அனுமதிக்கப்பட்டது, ஏன் இதை இவர் நிகழ்த்துகிறார் அப்படி என்று நிதானிப்பது கிடையாது. உடனே ஒருவர் கல்லெறிகிறாரா, உடனே அனைவரும் கல்லெறிய வேண்டியதுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடனே அதை பார்த்த உடனே சொல்கிறார், உங்களில் உத்தமர்கள் யார், உங்களில் பாவம் செய்யாதவர்கள் யார், அவர்கள் முதலாவது கல்லெறியுங்க. இந்த இடத்துல அவருடைய கற்பனைகள், மோசேவுடைய கற்பனைகள் எல்லாம் அவன் கை கொள்ளுகிறான். அதில் அவன் குறைகள் ஏன் என்று சொன்னால் அவனுடைய பார்வை, தேவனுடைய பார்வையில் நான் எப்படி வாழுகிறேன், அதுதான் அவன் உத்தமமாய் இருக்கிற ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எல்லா சிலைகளை எல்லாம் தகர்த்து எறிகிறான், எல்லாத்தையும் உடைக்கிறான். தேவனுடைய பாதையில நடக்கணும்னு நினைக்கிறான். அதே நேரங்களிலே தவறு நிகழ்கிற பட்சத்தில் அதை தூக்கி எறிகிறான். மோசே செய்தது என்று சொல்லி அவன் பெருமை கொள்ளாமல் அதை தூக்கி எறிந்து கர்த்தருக்கு என்ன, கர்த்தருடைய பார்வைக்கு என்ன, தன் வாழ்வை நகர்த்தினான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில சமயங்களில் ஆவிக்குரிய பயணம் என்று சொல்லி கண்மூடிதனமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதற்காக, இது ஏன், இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதே கிடையாது.
ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம், கரங்களை தட்டுகிறோம், வீட்டில் வருகிறோம், சாப்பிடுறோம், தூங்கிடுறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் இல்லாத வாழ்வை கொடுக்காதுங்க. தடுமாற்றம் நிகழ ஆரம்பித்து விடும். கவனிங்க, உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை குறித்து ஒரு பார்வை வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை குறித்து ஒரு கவனம் வேண்டும். மோசே சொல்லிட்டாரு, மோசே வெண்கல சர்பத்தை உயர்த்திட்டார் என்று சொல்லி கண்மூடித்தனமாய் ஓடவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆராய்ந்து கவனிங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய பயணத்தில் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னாலும், தேவ பணி செய்கிறேன் என்று சொன்னாலும் தடுமாற்ற நிகழ்கிறது என்று சொன்னால் இதுதான், வேறொன்றும் இல்லை. ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றம் இருக்கிறது. காரணம் கண்மூடித்தனமான ஒரு பயணம். தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் கவனிப்பது இல்லை. இதுதான் அந்த தடுமாற்றத்திற்கு காரணம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கவனித்து நடப்போமே. தடுமாற்றம் இல்லாத வாழ்வை ஆண்டவர் கொடுப்பார். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார், கர்த்தர் என்னை தடுமாற்றம் இல்லாத பாதையிலே நடத்துவார். நான் தள்ளாடுவது இல்லை, டிக்ளேர் பண்ணுகிறார். நான் தள்ளாடுவதே இல்லை. உத்தமத்தில் நடக்கிற மனிதனுடைய வாழ்வு தடுமாற்றமே சந்திக்காது. முழு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு அவன் பயணத்தை தொடர முடியும். நம்முடைய பயணம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய பயணம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? கவனியுங்க. மோசே செய்து விட்டார் என்று சொல்லி நாமும் வெண்கல சர்பத்தை வணங்கி கொண்டு உங்களுடைய பயணத்தை தடுமாற்றத்தில் தள்ளிடாதீங்க. அதன் நோக்கங்களை அறிந்து பயணிங்க. அதனுடைய நோக்கங்களை அறிந்தவர்களாய் உங்களுடைய பயணத்தை நகர்த்துங்க. கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்வை ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாய் மாற்றுவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். தாவீது 28வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 28வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என்னுடைய இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் நான் அவரை துதிப்பேன். அவன் சொல்லுகிற காரியம், அவர் எனக்கு கேடகம், அவர் என் பலன். மாறுகிறார் தாவீதுடைய வாழ்க்கையில. ஏன் தடுமாற்றம் இல்ல? தேவன் பலனாய் இருக்கிறார், தேவன் கேடகமாய் இருக்கிறார். அவன் இதயம் மகிழ ஆரம்பித்து விடுகிறது. எப்படிங்க தடுமாற்றம் வரும்? யோசித்து பாருங்க. தடுமாற்றம் வராது, இதயம் மகிழ்கிறது. கேடகமாய் ஆண்டவர் இருக்கிறார், அவர் பலனாய் இருக்கிறார். எல்லாமே ஆண்டவர் தான், எல்லாம் ஆண்டவர். ஏன் என்று சொன்னால் அவன் ஆண்டவருடைய பார்வையிலே வாழ்கிற வாழ்வு. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில. உங்களுடைய பலன் யார்? உங்களுடைய கேடகம் யார்? உங்கள் இதயம் மகிழ்கிறதா? வெளியே எல்லாருமே நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு சிரித்து கொண்டு போடலாம். மனதுக்குள்ள ஒரு வேதனை. வீட்டிற்குள்ள போன உடனே, கதவு சாத்தின உடனே எதை நினைத்து அழுவது என்று தெரியல, எதை நினைத்து கலங்குவது என்று தெரியல, இல்லையா? அவ்வளவு அந்த இதயம் மகிழ்வது கிடையாது. காரணம் என்ன? அவருடைய பார்வையில் நம்முடைய வாழ்வு இல்லை. அவருடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கையுடைய பயணம் காணப்படலை. யாரோ சொன்னாங்க, மோசே சொன்னாங்க, வெண்கல சர்பத்தை பிடித்து கொண்டு ஓடுன்னு. நாமளும் வெண்கல சர்பத்தை பிடித்து கொண்டு மோசே சொல்லிட்டாரு அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? நான் செய்யறது சரியா? என் அழைப்புக்கு அது சரியா? என் அர்ப்பணிப்புக்கு சரியா? அப்படி நம்ம பார்க்கிறதே இல்லை. இதுதாங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் தடுமாற்றம் நிகழ்கிறது. தடுமாற்றம் இதுதான். இன்னைக்கு எல்லாத்தையும் உடையுங்க, வெண்கல சர்பத்தை உடையுங்க, தேவனுடைய பார்வையில் நில்லுங்க. அவர் பலனா மாறட்டும், அவர் கேடகமா மாறட்டும், உங்களுக்கு இருதயங்கள் மகிழட்டும். தடுமாற்றம் இல்லாத வாழ்வை நாம தொடரலாமே. தேவன் ஒரு பெரிய ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். இதை அறிந்து இதை புரிந்து கொண்டு வாழ்வை நகர்த்தி பாருங்க. உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உண்மையாக உங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே 20வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே அதே தாவீது அழகாய் சொல்கிறார். நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம், அதில் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பாங்க. உத்தமத்தில் நடக்கிறது அவர்கள் மட்டும் இல்ல ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம். நீங்க நடக்கிற அந்த உத்தமத்து பயணம் தேவனுடைய பார்வையில வாழ்கிற வாழ்வு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் அது உங்க சந்ததிக்கும் ஆசீர்வாதம் எப்படி கடந்து போகிறது என்று சொன்னால், நாம ஏதோ ஜெபிக்கிற வேத வாசிக்கிற நான் ஊழியம் செய்யறேன் அது இல்லை. தேவனுடைய பார்வை உத்தமா வாழறீங்க பாருங்க, அதுதாங்க அந்த ஆசீர்வாதம், அந்த பாக்கியம் அது பிள்ளைகளுக்கு போய் சேருகிறது. உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா, தேவனுடைய பார்வையில் வாழுங்க. மோசே சொல்லிட்டான் ஏதோ வெட்கல சர்வத்தை பிடிச்சுன்னு ஓடாதீங்க. அது தேவனுக்கு பிரியமா அவங்க அழைப்பு உகந்துதான் பாருங்க. அப்படி வாழ்கிற வாழ்வு பிள்ளைகளையும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நகர்த்தி செல்லும். உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுங்க. தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்வாக உங்களுடைய வாழ்வு, உங்க குடும்பத்துடைய வாழ்வு மாறும். கர்த்தர் இந்த நாளை அப்படியாய் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, இதுவரை நான் அந்த மோசே செய்தது என்று சொல்லி அந்த வெண்கல சர்பத்தை நான் தூக்கி கொண்டு போகாம, என் அழைப்புக்கு எது, தேவனுடைய பார்வையில் அது எப்படி, யார் சொன்னாலும் சரி வேதத்தை சார்ந்து இருக்குதா கவனிங்க. முதல்ல பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவங்களே சொல்லிட்டாங்க, ஐயோ இவங்களே யார் சொன்னாலும் சரி, மோசே செய்ததா இருந்தாலும் தூக்கி உடையுங்க. அது அதுல தேவன் மகிமைப்படலையா, அது தேவனுடைய பார்வையில் பிரியமா இல்லையா, உடைச்சு தள்ளுங்க. யார் கொடுத்தாலும் சரி, யார் வச்சிருந்தாலும் சரி, தூக்கி உடைங்க. நீ தேவனுடைய பார்வையில் நான் வாழ்கிற வாழ்வுதான் சொல்லி நில்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்வு மட்டும் இல்லை, உங்க பிள்ளையுடைய வாழ்வு அது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும், உங்க சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும். தேவனுடைய பார்வையில் உத்தமமா வாழ்வோமே. ஒப்பு கொடுக்கலாமா? அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அனுபவ ரீதியாய் அவன் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்வை அவன் அடைந்ததை எங்களோடு பகிர்ந்து கொண்டதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. காரணம், உம்முடைய பார்வையில் வாழ்கிற ஒரு வாழ்வு. எசேக்கியாவை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம், அவனுடைய பார்வையிலே உத்தமமாய் இருந்தது. மோசே செய்ததா இருந்தாலும் அவைகள் எல்லாம் உடைத்து என் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி கவனித்து தன்னுடைய வாழ்வை நகர்த்தினான். நாங்களும் உலக மனிதர்கள் சொல்லுவதை அறிந்தல்ல, வேதத்தை சார்ந்துள்ளதா, என் அழைப்புக்கு உகந்ததா இருக்கிறதா, என் அர்ப்பணிப்புக்கு ஏற்றதா இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் கவனித்து நிதானித்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் நகர்த்த என் ஆண்டவர் நீர் கிருபை செய்வீராக. அப்படி வாழ்கிற ஒரு வாழ்வு எங்களுக்கு தடுமாற்றம் இல்லாத வாழ்வை மட்டும் அது கொடுக்கவில்லை, எங்கள் பிள்ளைகளையும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுகிறது என்பதை அறிந்து கொண்டோம். கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் நாங்கள் உம்முடைய பார்வைக்காக எங்களுடைய வாழ்வை நகர்த்தி அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த நாளில் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்திற்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். உடைய பலவீனங்களை மாற்றுங்க, உடைய பலத்தினால் இடைகட்டுங்க கர்த்தாவே. நன்மையும் கிருபையுடைய வாழ்வை பின்தொடர கிருபை செய்யுங்க. இந்த பலவீனங்களை நிமித்தமாய், சரீர பலவீனங்களை நிமித்தமாய் அவருடைய ஆத்துமாக்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போய்விடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்வீராக. இந்த நாளிலே கணவனும் மனைவியுமாய் ஒன்று சேர்ந்து வாழுகிறவர்களையும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். சமாதானத்தை கொடுங்க. கணவன் மனைவிக்குள் காணப்படுகிற பிரிவினைகளை அகற்றுங்க. ஒரு மனதை கொடுங்க, விட்டு கொடுக்கிற மனதை கொடுங்க, பொறுமையை கொடுங்க, சகிப்புத்தன்மையை கொடுங்க. ஒருமனப்பட்டவர்களா இப்படியே நீங்கள் கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க என்று சொல்லுகிறது. அப்படி ஒரு பாரத்தை சுமந்து உடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய அவர்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. தேவாதி தேவனே, இந்த நாளிலே எங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக வந்து ஜெபிக்கிறோம். முக்கியமாக வாலிப பிள்ளைகளை அன்பின் கரத்திலே கொடுக்கிறோம். தேவனுடைய கரம் அவர்களை ஆளுகை செய்வதாக. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினை என்று சொன்னீர். அந்த வாலிப பருவத்திலே அவர்கள் உம்மை நினைப்பார்களாக, உம்மை பின்பற்றுவார்களாக, உம்மை பற்றிக் கொள்வார்களாக, சாட்சியாய் நிற்பார்களாக. மாயான காரியங்களை பார்த்து விழுந்து போய் விடாதபடி, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வை பின்பற்றாதபடி, என் ஆண்டவருடைய பார்வையிலே நான் உத்தமனாய் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு தங்கள் வெற்றி பயணத்தை தொடரும்படியான வாழ்வை கொடுங்க. வாழ்வில் என்ன தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள்லாம் உடைத்து
நன்மைகளை அனுபவிக்க தடுமாற்றமில்லாத வாழ்வை கொடுப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் வீட்டு அந்த வாலிப பிள்ளைகளுக்கு அந்த தடுமாற்றம் இல்லாத வாழ்வை கொடுங்கப்பா. யாருடைய குற்றங்கள் இருந்தாலும் மன்னியுங்க, தப்பிதங்கள் பாவங்கள் இருந்தாலும் மன்னிங்க. அந்த வாலிப பருவத்தில் எங்கள் வீட்டு பிள்ளைகள் அவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் ஏற்று நடத்துவீராக, வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. அதற்குள்ள வழிவாசல்களை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் படித்துக் கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காய் வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஞானத்தை கொடுங்கப்பா. படிக்கிற பாடங்கள் மனதில் பதியட்டும் கர்த்தாவே. உலக ஞானம் ஆமெனப்பா. தேவாதி தேவனே அவர்களுக்கு கொடுங்க. ஸ்தேவானுக்கு கொடுத்த ஞானம் என்பது எதிர்த்து ஒருவரால் நிற்கக்கூடாததாக இருந்தது. உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவர்களும் இந்த உலகத்திலே சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. அவர்களும் பிற்காலத்திலே அந்த உத்தமத்திலே நடக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதாக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்கப்பா. உலகத்திற்காக போட்டி போட்டுக்கொண்டு வளர்க்காதபடி அந்த பிள்ளைகளை வளர்க்கிற விதம் என்பது தேவனுடைய பார்வையிலே உத்தமமாய் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாய் ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆண்டவர் மாற்றுவீராக. உறவுகளோடு போட்டியிட்டுக் கொண்டு, அருகாமையில் உள்ளவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டு, சந்திப்பவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டு பிள்ளைகளை தவறான பாதையிலே அவர்கள் நடத்தாதபடி, வளர்க்காதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையிலே பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள், இப்படி பல நிலைகளிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் தடுமாறி கொண்டிருக்கிறது. எங்களோடு பேசுகிற எங்கள் ஆண்டவரே, அந்த தடுமாற்றமில்லாத வாழ்வை நீர் கொடுப்பேன் என்று சொன்னீரே. இப்படி ஒவ்வொரு நிலைகளில் அகப்பட்டு தடுமாறிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றமில்லாத வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழிவாசல்களை எங்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கிறீர். அதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு உம்முடைய பார்வையில உத்தமமாய் வாழ்ந்து அந்த தடுமாற்றமில்லாத அந்த வெற்றி வாழ்வை, அந்த விடுதலைக்குரிய வாழ்வை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. தேவாதி தேவனே, இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளும் கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த ஆண்டை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. எந்த நோக்கத்தோடு இந்த நாட்களை கூட்டி கொடுக்கிறீரோ அந்த நோக்கத்தை அவர்களுக்கு நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம், கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கிருபை அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். உடைய ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்வை அலங்கரிங்கப்பா. அழைப்பு பெற்றவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், வரங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற எத்தனையோ எத்தனையோ பேர் உண்டு அப்பா. உடைய வாழ்க்கை தடுமாறுவதற்கு காரணம் மோசே செய்த அந்த வெண்கல சர்பத்தை பிடித்துக் கொண்டு ஓடுவதுதான். அது தேவனுடைய பார்வையிலே உத்தமமாய் இராவிட்டால் அதை உடைக்க துணிந்தவர்களாய் என் ஆண்டவருக்கு என வாழ்கிற ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வை அவர்கள் கடைபிடித்து தங்கள் வாழ்வை நகர்த்தும்படியான கிருபையை தருவீராக. மோசே செய்து அந்த வெண்கல சர்பத்தை உடைத்து ஆனால் கற்பனைகளை கை கொண்டார்கள். எசேக்கியா அந்த கற்பனைகளை அவன் கை கொண்டான். நாங்கள் இதில் அறிந்து கொண்டது, தவறு எங்கு நிகழ்ந்தாலும், உம்முடைய பார்வைக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கு நிகழ்ந்தாலும் அதை விட்டு விட்டு உமக்கு பிரியமானதை பாதையிலே, உமக்கு பிரியமான பாதையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை நகர்த்த வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். அப்படி உமக்கு பிரியமான பாதையிலே நாங்கள் வாழ, உம்முடைய பார்வைக்கு உத்தமமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவாதி தேவன் இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமானால் உடைய கரத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள, உடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் உம்முடைய பார்வையில் நாங்கள் உத்தமமாய் வாழ்கிற ஒரு வாழ்வை என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுங்க. துதிகட மகிமையிலாம கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமோடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழிகுலக்க விட்டு உன்னை கிருபையினால் இருக்குங்களால் முடி சுட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமா வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.